மகாநதி சீரியல் நாளைக்கு அனுப்புறமோல விஜய் காவேரி ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில வரும்போது இன்ஸ்பெக்டர் வாசல்ல நிக்கிறத பார்த்து காவேரி பதறி போய் விஜய் பிடிச்சு எடுத்து அங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. சரிங்க, இவர் வேற நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்கறாங்க. இல்ல எதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஒளிஞ்சிருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அங்க இன்ஸ்பெக்டர் வேற யாரையும் தேடி வந்துட்டு இருக்காங்க. அவனை கண்டுபிடிச்சு அவனை அடிச்சு உதைச்சு, என்னடா என்ன காரியம் பண்ணியிருக்க, ஒருத்தவங்கள கொலை பண்ணிட்டு அதை சூசைட்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ப வச்சிருக்கியா அப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அவங்கள அடிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குறாங்க விஜயும் காவேரியும். இங்க அது ஏதோ சூசைடு கொலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்களே, நம்மளதான் சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இல்ல காவேரி, அவங்க வேற யாரையும் தேடி வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவ்வளவு தைரியம் இருந்தா நாங்கெல்லாம் போலீஸ்காரங்கன்னா முட்டாள்னு நினைச்சு இந்த கொலை பண்ணிட்டு அதை வந்து மறைச்சு சூசைட்னு எல்லாத்தையும் நம்ப வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் பேசுறாங்க. அத விஜயும் காவேரியும் கேக்குறாங்க. நம்மளை தேடி வரல போலுக்குங்க, வேற யாரையோ தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. சரி இன்ஸ்பெக்டர் அங்க இருந்து கிளம்பினோடனே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு விஜய் காவேரி அங்கேயே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. உடனே இன்ஸ்பெக்டர் தேடி வந்த ஆளை பிடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. விஜய் காவேரி கிட்ட சொல்றாங்க, இப்ப இன்ஸ்பெக்டர் பேசுனதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்ன விஷயம் தெரியுமா காவேரி? அந்த வெண்ணிலா விஷயம் தான். வெண்ணிலா சூசைட் பண்ணாம வெண்ணிலாவை கொலை பண்ணியிருந்தாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க? விஜய் வெண்ணிலாவை கொலை பண்ணிருக்கலாமா அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து பதட்டத்தோட கேக்குறாங்க. ஆமா காவேரி, இதெல்லாம் பத்தி நம்ம ஆரம்பத்துல யோசிக்கவே இல்லை பாரு. இப்ப எப்படியும் நமக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. இதை வச்சு நம்ம அது சூசைடா கொலையான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாங்க. ஏன்னா வந்து எதுக்காக வெண்ணிலா மாமா வெண்ணிலாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும் போதே அங்க இருந்து கிளம்பி போகணும்? இதெல்லாம் பார்த்தா எனக்கு பசுமதி மேலதான் சந்தேகம் வருது காவேரி. நம்ம வந்து எப்படியாவது இந்த விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. ஆமாங்க, நீங்க சொல்ற மாதிரி எனக்கும் ஒரு சந்தேகம் வருது. அந்த பசுபதிய பிடிச்சு விசாரிச்சோம்னா எல்லாம் உண்மை வரும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. ஆனா அது அவ்வளவு லேசான காரியம் கிடையாது. அதுக்கு ஒரு பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, இப்ப நீங்க சொல்றதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. வெண்ணிலா சூசைட் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் எனக்கும் தோணுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து முடிவு பண்றாங்க. வெண்ணிலா சூசைட் பண்ணலன்னா நல்லதுதாங்க நமக்கு. சூசைட் பண்ணாதான் அவங்க வாக்குமூலம் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணணும். அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனையா வேற ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா காவேரி, நம்ம வந்து வேற கோணத்துல பார்க்கலாம், நீ ஒண்ணு கவலைப்படாத அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்பவும் காவேரி விஜய் கிட்ட சொல்றாங்க, ஏங்க எப்படிங்க அந்த மாமியோட மனச எப்படி மாத்துனீங்க? இத்தனை நாளா பிடிவாதமா வீட்டை விட்டு காலி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பேசினவங்கள நீங்க இங்க இருந்துக்கலாம், எந்த போர்ஷன்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட காவேரி கேட்டுட்டு இருக்காங்க. அதவா காவேரி, அவங்களுக்கு எவ்வளவு பணம்னாலும் நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொன்னேன். அவங்க ஹஸ்பண்ட் பிசினஸ்க்கும் நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எல்லாத்துக்கும் அவங்க சரி சொல்லிட்டாங்க அப்படின்னு காவேரி கிட்ட விஜய் சொல்றாங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சுங்க. காலங்காத்தால வீட்டுக்கு வந்தாங்களா, அவங்க பார்த்த உடனே ஏதோ பிரச்சனை பண்ண போறாங்கன்னே நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்க வந்து நீங்க இந்த வீட்டுல இருந்துக்கலாம், எந்த போர்ஷன்னாலும் நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே எங்க அம்மாவுக்கும் நம்பவே முடியல, எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு நம்பவே முடியல. என்ன சடனா இப்படி மாமி மாறிட்டாங்கன்னே ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன காவேரி, நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு வேற சொல்றாங்க. என்னால நம்பவே முடியலங்க அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே உங்களாலதான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அதை கேட்டு விஜய் சிரிக்கிறாங்க. சரி காவேரி, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்புறம் கங்காவும் ஸ்கேன் பண்ணி பார்க்க போறாங்க. அங்க டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, உங்களுடைய குழந்தையோட வளர்ச்சி 2 மாசத்துக்கு தகுந்த மாதிரி வளர்ச்சி இல்லைங்க. அதனால நீங்க நல்லா சாப்பிடணும் ஹெல்த்தியானதா. அதுவும் இல்லாம நான் கொஞ்சம் மெடிசன் எழுதி தரேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. குமரனும் கங்காவும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இன்னும் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைங்க அப்படின்னு கேட்கும்போது, குழந்தையோட வளர்ச்சி தாங்க கொஞ்சம் கம்மியா இருக்குது. நீங்க இந்த ஹெல்த்தியான ஃபுட்டு மெடிசன்லாம் எடுத்தீங்கன்னா அது வளர்ச்சி அடுத்த மாசம் இம்ப்ரூவ் ஆக சான்சஸ் இருக்கு. அதனால நெக்ஸ்ட் மந்த் நம்ம மறுபடியும் ஒரு ஸ்கேன் பண்ணிக்கலாம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. உடனே குமரன் கங்காவும் வெளியில வந்துட்டு, கங்கா நீ வருத்தப்படாத, நம்ம வேணா வேற ஹாஸ்பிட்டல்ல வேணா இன்னொருக்கா போய் செக் பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லங்க, அங்கேயும் ஹாஸ்பிட்டல்ல வேற ஏதாவது சொன்னாங்கன்னா ரொம்ப வருத்தமா இருக்கும்ல. இல்ல வேண்டாங்க அப்படி சொல்றாங்க கங்கா. இல்ல, நம்ம திருப்திக்காக நம்ம இன்னொரு ஹாஸ்பிட்டல் போனா தப்பே கிடையாது அப்படி சொல்லிட்டு குமரனும் கங்காவும் முடிவு பண்றாங்க. விஜயும் காவேரியும் சரி வெளியில யாருமே இல்ல, நம்ம கிளம்பலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க. கரெக்டா குமரன் கங்காவும் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. அவங்களை பார்த்துட்டு 2 பேருமே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. ஆனா கங்கா, என்னடி நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவனு, இல்லக்கா நான் சும்மா ஒருத்தவங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. உன்னை விஜய், காவேரி இன்னும் எதுக்காக மறைச்சிக்கிட்டு இருக்க? யாருக்காகவும் எதுக்காகவும் எதுக்கு மறைச்சிக்கிட்டு இருக்கணும்? நீ உண்மையை சொல்லு காவேரி அப்படி சொல்றாங்க. ஒன்னும் காவேரி, அக்கா
நான் கர்ப்பமா இருக்கேன். அத செக்கப் பண்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. கங்கா ஷாக் ஆகி, "என்ன காவேரி சொல்ற? கர்ப்பமா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாக்கா. நம்ம வீட்ல நான் தான் முதல்ல கர்ப்பமானேன். ஆனா நான் வெளியில எப்படி சொல்லன்னு சொல்லி தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். அம்மா சொன்னா சந்தோஷப்படுவாங்களான்னு தெரியல. அதனால தான் நான் யார்கிட்டயுமே சொல்லல. நான் எப்ப விஜயோட சேர்ந்து வாழ போறேன்னு அந்த தருணத்தப்ப சொல்லலாம்னு சொல்லி தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்க்கா" அப்படி சொல்லிட்டு காவேரி கிட்ட கங்கா சொல்றாங்க. இத கேட்டு கங்கா ஷாக் ஆயிட்டு நின்னுட்டு இருக்காங்க. "எதுக்குடி இதெல்லாம்? என்ன வீட்ல நல்லா பார்த்துட்டு இருக்கும்போது உன்ன வந்து எல்லாரும் திட்டும்போது எனக்கு எவ்வளவு வருத்தமா இருந்துச்சு தெரியுமா? ஆனா நீ இப்ப கர்ப்பமா வேற இருக்கேன்னு சொல்ற. அப்படி இருந்தும் ஏன்டி இப்படிலாம் பண்ண? அப்படி சொல்லிட்டு கங்கா வருத்தப்படுறாங்க. எதுக்குக்கா நீ வருத்தப்படாத. என்ன நினைச்சு வருத்தப்படாத. சரி நீங்க ஸ்கேன் பண்ண போனீங்களே என்ன சொன்னாங்க டாக்டர்? அப்படி சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அது ஒண்ணும் இல்ல காவேரி அப்படி சொல்லிட்டு குமரன் வந்து சொல்ல வராங்க. குழந்தை வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்குதாம். நல்லா மெடிசன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாங்க. அதான் இங்க ஒரு ஸ்கேன் பண்ணலாமான்னு சொல்லி பார்க்க வந்தோம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது மாமா. அக்கா நல்லா சாப்பிட்டாலே போதும். அக்கா என்ன நினைச்சு வருத்தப்படுறதுனால தான் இப்படிலாம் இருக்குது. நீங்க எத நினைச்சும் வருத்தப்படாதீங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க? வேற என்ன சொன்னாங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல ஒரு 1 மந்த் கழிச்சு வாங்க. மறுபடியும் ஸ்கேன் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. வேற ஒண்ணும் சொல்லல. இப்போதைக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்லன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா எங்களுக்கு பயமா இருந்ததுனால தான் இன்னொருக்கா இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து ஸ்கேன் பண்ணலாம்னு சொல்லி வந்தோம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜய், குமரன் நீங்க பயப்படாதீங்க குமரன். எதுவும் ஆகாது. அ அவங்க நல்லா தான் இருப்பாங்க. ஹெல்த்தியா தான் இருப்பாங்க. நீங்க வருத்தப்படாதீங்க. நல்லா ஹெல்த்தியா சாப்பாடுலாம் குடுங்க. நல்லா ஆயிடும் அப்டி சொல்லிட்டு விஜய் வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா குமரன் வந்து விஜய் கிட்ட பேசுறாங்க. விஜய் வெளியில பேசுறதெல்லாம் பார்க்கும்போது இது பெரிய பிரச்சனையா இருக்கும் போலருக்கு. அந்த பொண்ணு சூசைட் பண்ணது. அத எப்படி விஜய் நீங்க வந்து சமாளிக்க போறீங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்பதான் எனக்கும் காவேரிக்கும் ஒரு யோசனை வந்துச்சு. அவங்க வெண்ணிலா சூசைட் பண்ணாம தற்கொலை பண்ணாம கொலை முயற்சி யாராவது பண்ணியிருந்தா? அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இப்பதான் யோசித்தோம். அதனால அந்த பசுபதிய மிரட்டுனா தான் எல்லாமே தெரிய வரும். அதனால பசுபதிய எப்படியாவது அ கடத்திட்டு போயாவது வந்து அவன் வாயாலே உண்மைய கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றேன். அப்படி சொல்றாங்க விஜய். உடனே குமரன், உங்களுக்கு என்ன உதவினாலும் சரி, நானும் நிவினும் ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்கோம். நீங்க எங்ககிட்ட கேட்கலாம். ஏன்னா, எங்களுக்கு காவேரியும் நீங்களும் சேர்ந்து வாழணும். அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாங்க. இதுவரைக்கும் நான் காவேரி என்ன முடிவெடுத்தாலும் அது சப்போர்ட்டா இருக்கணும்னு தான் நினைச்சேன். உங்களோட சேர்ந்து வாழ்றது அவ முடிவா இருந்துச்சுன்னா, அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாங்க. பசுபதிய கடத்தணும். அதுக்கு நீங்களும் நிவின் நினைச்சா தான் எனக்கு உதவி செய்ய முடியும். நீங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பசுபதிய கடத்திட்டு நான் சொல்ற இடத்துக்கு கூப்பிட்டு வந்துருங்க. மத்ததெல்லாம் அங்க வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே குமரன், சரிங்க விஜய். உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன சொன்னாலும் அத நானும் நிவினும் செய்றோம். எங்களுக்கு உங்க 2 பேர் வாழ்க்கை தான் முக்கியம் அப்டி சொல்லிட்டு குமரன் சொல்றாங்க. அவனு ரொம்ப நன்றி குமரன். நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்டி சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சரி நான் இப்ப கிளம்புறேன் அப்டின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. இவங்க 3 பேரும் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. என் சாரதா வந்துட்டு, "என்னடி நீ எங்கடி போன? இவங்க கூட சேர்ந்து வர?" அப்டி சொல்லி கேட்குறாங்க. ஆமா எதார்த்தமா அக்கா வந்து அங்க வரும்போது பார்த்தோம். அப்படியே 3 பேரும் சேர்ந்து வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. இன்னும் போன விஷயம்லாம் என்னாச்சு? ஸ்கேன்ல என்ன சொன்னாங்க? அப்படி சொல்லிட்டு குமரன் அம்மா, சாரதா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆ பரவாயில்லம்மா, குழந்தை வளர்ச்சி நல்லா தான் இருக்கான். ஆனா நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டா சாப்பிடணும்னு சொல்லிட்டு டாக்டர் டேப்லெட் எல்லாம் எழுதி குடுத்துருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் சாரதா, "என்ன வேற ஒண்ணும் இல்ல குழந்தை நல்லா தானே இருக்கு" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. குமரனுக்கும் அங்காவும் நல்லா இருக்குதாங்கம்மா, பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நீங்க இந்த வார்த்தை சொல்லும்போது கேட்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின்ட்டு. ஆனா கங்கா உள்ளுக்கு போய் வருத்தப்படுறாங்க. உடனே காவேரி, ஆமா நான் அப்புறத்துக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். அதுக்கான திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருவாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கான எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.